Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாகவே அதிகம் பேசு பொருளில் இருப்பது ஜாபர் சாதிக் விவகாரம் தான். எப்படி பார்க்கறீங்க? இதுல ஜாபர் சாதிக் விவகாரத்துல திமுக எந்த இடத்துல கோட்டை விட்டதா நீங்க நினைக்கிறீங்க? ஜாபர் சாதிக் எடுத்துட்டு அவர் கொண்டாந்த காசுல தான் கட்சியே நடக்குது, அவர் கொடுத்த காசை வச்சா ஸ்டாலின் டிக்கெட்டே போட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனால் அது என்கரேஜ் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஸ்டாண்டா நான் பார்க்கல. ஜாபர் சாதிக் சிக்கல் திமுகவுக்கு இப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு துளி கூட பாதிக்காது. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஜாபர் சாதிக் தான் அதுக்கு ஒரு காரணமா இருப்பாருன்னா அந்த அளவுக்கு இன்னும் கீழ்த்தரமா போகல. சீமான் தன்னுடைய கொள்கை உறுதியை நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா நிற்கிற அந்த தன்மையில அவர் எங்கேயோ நிற்கிறார். வேற எந்த தலைவருக்கும் அந்த இது வரைக்கும் வரல. உங்க சின்ன சொம்பு தான் சொன்னா கூட அந்த சொம்புக்கு ஓட்டு போடுறவங்க தான் சீமான் பின்னால் இருக்கிற இளைஞர்கள். சீமான் யாரை நிறுத்துறாரு, ராமசாமி நிறுத்துறாரா, குப்புசாமி நிறுத்துறா தெரியாது. சீமானுடைய சின்ன என்னன்னு கேட்டு தெரிந்து போடுகிற வாக்காளர்கள் தான் அந்த குறைந்தது 7% பேர் நிற்கிறது. ஒரு நல்ல வலுவான வேட்பாளர் மோடி, அதுல மாற்று கருத்து இல்ல. விமர்சனம் 1000 இருக்கு. வேட்பாளர்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் இருக்கிறார். ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி, நீங்க ஆட்சியில் இருந்த கட்சி, பணபலத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்படி 2 பேரும் சேர்ந்து வந்திருந்தால் குறைஞ்சது நான் சொல்றேன் 10 இருந்து 15 இடங்கள் திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திரும். இலக்கு நான் சொல்றேன் 15. நான் ரொம்ப அதிகம் எல்லாம் கணக்கு பண்ணல. அதாவது பிஜேபி அதிமுக இருந்திருந்தால். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் உங்களுடைய மொபைலில் படிப்பதற்காக ஆதன் செயலியை அனைவரும் டவுன்லோட் செய்து கொள்ளவும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாகவே அதிகம் பேசு பொருளில் இருப்பது ஜாபர் சாதிக் விவகாரம் தான். எப்படி பார்க்கறீங்க? இதுல ஜாபர் சாதிக் விவகாரத்துல திமுக எந்த இடத்துல கோட்டை விட்டதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக போதைப் பொருள் பயன்பாடு, அதை அனுமதிப்பது, இது எதுவுமே சமூகத்துக்கு நல்ல விஷயம் இல்லை. அது அரசு பதவியில் அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள், எதிர்கட்சியை செல்வாக்கோடு இருக்கிற எதிர்கட்சிகள் அல்லது சமூகத்தில் பிரபலமாக இருக்கிற எவர் ஒருவர் பின்னணியில் இந்த காரியங்கள் நடந்திருந்தாலும் அது முழுக்க தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குற்றச்செயலை செய்த ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சியோடு தொடர்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற போது அதை தெரிந்திருந்தும் அந்த கட்சி அவரை பாதுகாக்க நினைத்ததா, மறைத்து வைத்திருந்ததா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு குற்றங்கள், சமூகத்தில் குற்றங்கள் பெருகிடுச்சு. எல்லாரும் எங்கேயோ போய் தனியாக ப்ரொஃபஷனலிஸ்டாக டை கட்டிக்கிட்டு ஒயிட் கலர் ஜாப் பார்க்கல. அவங்களுக்கு ஒரு அடைக்கலமாகவோ அடையாளத்துக்காகவோ நிஜமாகவே நம்ம போகுதுங்கிற அளவுக்கு பண சம்பாஷம், சமூக சேவை பண்ணலாம், மக்களுக்கு தான் செய்யலான்ற வெவ்வேறு காரணிகளை வச்சு பல பேரும் பலதரப்பட்ட ஆதரவு குழுக்களில் போய் சேர்ந்துக்கிறாங்க, தங்களை இணைச்சிக்கிறாங்க. சில பேர் சொந்தமாக கட்சியே ஆரம்பிக்கிறான். அதாவது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிச்சானோ அல்லது சட்டப்படி சம்பாதிக்கல வேறு எப்படியோ சம்பாதிக்கிறாங்கன்னு வரையறைக்கு வருகிற பல பேர் தனி இயக்கமே ஒரு அமைப்போ வச்சு நடத்திட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு தனிநபர் செய்கிற காரியத்திற்கு ஒட்டுமொத்த கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சுமத்துவது சரியில்லைங்கிறது ஒரு என்னுடைய பார்வை. அது ஏன்னா அது நியாயமும் இல்லை. இப்போ பிஜேபியை பற்றி 1000 குற்றச்சாட்டு வருது. பிளேடு அறுத்தாரு, பிக் பாக்கெட் போட்டாரு, பாலியல் குற்றம் பண்ணாங்க. ஒரு சிறுமியை, வயதுக்கு வராத சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலையே பண்ணவர் பின்னாடி பிஜேபியில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அந்த கட்சி என்ன சார் செய்யும்? ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டு அதில் முகாந்திரம் இருக்கு, அல்லது கேள்வி எழுந்துடுச்சு, சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பு எழுந்துடுச்சு அப்படின்னா அந்த கட்சி தன்னை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற அவனுடைய அடையாளத்தை, அவனுடைய பலமாக நினைக்கிற அந்த கட்சி தொடர்பை அறுத்துக் கொள்வது நல்லது. அதுக்கப்புறமும் பிஜேபி அந்த நபரை பாதுகாத்தா பிஜேபி விமர்சிக்கணுமே தவிர, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எதுவுமே நடக்காத போது அல்லது ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அந்த கட்சி முழுக்க இதுதான் செய்யறாங்க. இப்போ ஜாபர் சாதிக் எடுத்துட்டு அவர் கொண்டாந்த காசுல தான் கட்சியே நடக்குது, அவர் கொடுத்த காசை வச்சா ஸ்டாலின் டிக்கெட்டே போட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு என்கரேஜ் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஸ்டாண்டா நான் பார்க்கல. அது தவிர்க்கப்படணும். விமர்சனம் 1000 பண்ணலாம். திமுக ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியில் இந்த ஆட்சியும் தவறுகளே நடக்காத ஆட்சியும் இல்லை. விமர்சிக்கிற விஷயங்களுக்கு தாராளமாக விமர்சிக்கலாம். ஆனால் ஒருத்தர் இப்படி சிக்கிட்டாருங்கிறத வச்சு ஒட்டுமொத்தமாகவே திமுக போததான் அப்படின்னா அப்போ பிஜேபியை, அப்போ அண்ணா திமுகவை
ஒரு கட்சியிலையும் ஒரு குற்றப்பின்னோடு இருக்கிறாங்க, அந்தந்த நேரத்தில் அடையாளப்படுத்தப்படுறாங்க, கட்சிகள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. முதல் முறையா ரொம்ப காலத்துக்கு பிறகு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறான்னு தான் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் எந்த அளவுக்கு சீரியஸஸ் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கிறக்கா சொல்ல, இது மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பாடம். ஜாஃபர் சாதிக் நிரந்தரமாக நீக்கப்படுகிறான்னு வந்திருக்கும் அந்த அறிக்கையில். சீரியஸஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? ஆனால் அதன் பிறகும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இல்லை வேறு சிலரை வைத்துக்கொண்டோ ஜாஃபர் சாதிக்கை பாதுகாக்க நினைக்குது இந்த அரசாங்கம், திமுகவுடைய பொறுப்பாளர்கள் அப்படின்னா நீங்க தாராளமாக அவங்களை அம்பலப்படுத்தலாம், கிளின்னு கிளிக்கலாம். அதை விடுத்து எடுத்த உடனே ஒரு நபரை சம்பந்தப்படுத்துறதுனாலேயே அவர் சார்ந்த கட்சியை குற்றம் சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. இது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும், அண்ணாமலை தலைவராக இருக்கிற பிஜேபிக்கும் பொருந்தும். சிஎம் வரைக்கும் நெருங்கி இருக்காரு, புகைப்படம் எடுத்திருக்காரு, பல அரசு விழாக்கள்லயும் அவர் பங்கெடுத்திருக்காரு. அதே போல பட விழாக்கள்ல சிஎம் உடைய குடும்பம் சார்ந்தவர்களும் அதுல இருக்காங்க. அவங்க படத்துக்கெல்லாம் இவர் தயாரிப்பாளராக பணம் போட்டிருக்காரு அப்படின்ற பல தகவல்களும், ட்ரஸ்ட்டுக்கே திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ட்ரஸ்ட்டுக்கு பணம் போயிருக்கின்ற தகவல்களும் வந்திருக்கிறதா சொல்றாங்க. தவறான வழியில பணம் அந்த பணத்தை இது போன்ற ட்ரஸ்ட்டுகளுக்கோ ஒரு வேற தன்னார்வ நிறுவனங்களுக்கோ கட்சிக்கோ கொடுத்திருந்தா அது விசாரிக்கப்பட வேண்டிய சட்டம் என்ன செய்தோ தாராளமா செய்யலாம். ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாருங்கிறனால அவர் போட்டோ எடுக்கிறவனு குற்றம் கிடையாது. முதலமைச்சரோட போட்டோ எடுக்கிறது குற்றமா? தாராளமா நான் சொன்னேன். இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம். எல்லா கட்சிகளும் பதவியிலேயே இல்லாத இன்னும் தேர்தல் அரசியலுக்கே வராது திகாவுக்கு இது ஒரு பாடம் தான். ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன். ஏன்னா திடீர்னு ஒரு நபர் வர்றார், இத்தனை லட்சங்களை சில கோடிகளை செலவழிக்கிறார்னா அவர்களை பற்றி பின்னணியை ஆராயாமல் நாம் இவ்வளவு நெருக்கமாக இடம் கொடுப்பது தவறு என்கிற பாடத்தை திமுகவுக்கு மட்டுமல்ல அரசியல் களத்தில் இருக்கிற இது போன்ற நபர்களோட தொடர்பை தேவைப்படுகிற இந்த மாதிரி நபர்கள் கட்சிகளுக்கு தேவைதான். ஏன்னா செலவழிக்கிற ஆட்களும் தேவைதான். எந்த பணத்துல செலவழிக்கிறாங்கன்னு குறைஞ்சபட்சம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அவரை அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எழுந்திருக்கு. அதுக்கு இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் ஒரு நல்ல பாடத்தை எல்லா கட்சிகளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. கற்றுக்கணும்னு தான் ஒரு பத்திரிகையாளராக நான் விரும்புகிறேன். ஏன்னா தவிர்க்க முடியாது. சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இப்போ நீங்கள் துணை அணிகள் அத்தனையிலேயே பதவிகள் போட ஆரம்பிச்சாங்க. ஆளுங்கட்சினா ஈசல் மாதிரி ஒட்டிக்குவாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது இதே மாதிரி தான் ஒட்டிக்குவாங்க. இன்னைக்கு பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. ஒரு தடாலடியான தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் தானே குற்றப்பின்னனுடைய பல பேர் போய் சேர்றாங்க. கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பல பேர் எதுக்காக போய் ஒரு அடைக்கலம் தேடி போறாங்க. அது மாதிரியான நபர்கள்ட்ட அண்ணாமலை எச்சரிக்கையா இருக்கும். நாம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், இப்பவும் சொல்லுவோம். அப்போ அந்த நபர் பிஜேபி போய் சேர்ந்தது கூட குற்றம். அதற்கு பிறகு அண்ணாமலை இந்த குற்றச்செயலை ஆதரிக்கிறாரா? சேர்ந்துட்டீங்கல்ல, ஒரு 4 கொலை பண்ணுங்க, ஒரு 2 கொலை பண்ணிட்டு என்னை பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல சொல்ற குணமுடையற அண்ணாமலை இல்ல. சரி, அந்த தனிநபர்களை அந்தந்த நேரத்துக்கு அடிப்படையில் அவர்கள் அம்பலப்படப்பட அவர்களை நிரந்தரமாக தள்ளி வைக்கணுங்கிற பாடத்தை நம்ம இதுல கத்துக்கணுமே தவிர மற்றபடி அவர்கள் எடுக்கிற சட்ட ரீதியான நடவடிக்கை யாருமே தடுக்கல. ட்ரஸ்ட்டுக்கு சட்டவிரோதம் பணம் கொடுத்தா ட்ரஸ்ட் கணக்கை முடக்கிட்டு போறாங்க. முழுக்க இந்த படமே அந்த போதைப் பொருளால் எடுக்கப்பட்ட படம்னு இவ்வளவு அவசரமா பிரஸ் மீட் வைக்கிறாங்க. மிக நிச்சயமாக இந்த விவகாரத்தை அரசியலுக்காக பிஜேபி பயன்படுத்த அதை யாரும் மறுக்கல. அதுக்கு தீனி போட்டுடுச்சு ஜாஃபர் சாதிக்குடைய அந்த செயல்பாடுகள். ஜாஃபர் சாதிக் சிக்கல் திமுகவுக்கு இப்ப எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு துளி கூட பாதிக்காது. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஜாஃபர் சாதிக் தான் அதுக்கு ஒரு காரணமா இருப்பாருன்னா அந்த அளவுக்கு இன்னும் கீழ்த்தரமா போகல. ஒண்ணு. ரெண்டாவது, போதைப் பொருள் பயன்பாடுன்னு நம்ம பொதுவாக தான் பேசணுமே தவிர ஜாஃபர் சாதிக் வித்தா தான் அதுக்கு. சரி, ஜாஃபர் சாதிக் உள்ள இருக்காரா? நீதிமன்ற காவலில் விசாரணை கைதியா இருக்கிறார். கஸ்டடி எடுத்திருக்கிறாங்க என்சிபி. ரைட்டு. போதைப் பொருள் இன்னைக்கு விற்கலையா சென்னையில்? இன்னைக்கு சென்னையில் விற்கப்படுதா இல்லையா? விற்கப்படுது. சரி, இந்த ஆட்சியில் விற்கப்படுதா? அதிமுக ஆட்சியிலே விற்கப்பட்டது. நான் சொல்ல போறேன், ஆட்சி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற சமூக விரோதிகள் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நிரந்தரமா தடுக்கணும்னு ஒரு பொது பார்வை பார்க்கணுமே தவிர திமுக அதிமுக நீங்க பாத்தீங்கன்னாலே அப்படி பார்க்கிறோட பார்வையில நேர்மை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விவகாரத்தை அடியோட அழிச்சு ஒடிப்போம் சார். அதுக்கு எல்லாரும் ஒன்னா நிப்போம். அதையே திமுக ஜாஃபர் குட்கா விஜயபாஸ்கர் எடுத்துட்டு போனோம். சமூகத்துக்கு கேடு விளைக்கிற விஷயத்தை யார் செஞ்சாலும் தப்பு தான். அந்த குட்கா வித்தார்னு சொன்ன கேஸை இன்னைக்கு இவ்வளவு நேர்மையா நியாயம் பேசுற கவர்னர் அந்த பையில இத்தனை மாசமா கிடப்புல போட்டிருந்தார். மேல் விசாரணைக்கு அனுமதி தருவதற்கு, சார்ஜ் ஷீட் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கேட்டு போன பையில எத்தனை மாசம் கிடப்புல போட்டிருந்தாருன்னு கவர்னர் விளக்கமா சொல்லட்டும். அதுக்கு அண்ணாமலை ஒரு பதில சொல்லட்டும். நான் யாருக்கு வக்காலத்து வாங்கல. உங்களுடைய நோக்கம் போதையற்ற சமுதாயத்தை. நேற்று ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துச்சா கவர்னர் இருந்து, இதுதான் நீங்க போதையை ஒழிக்கிற லட்சணமா? குட்காவுக்காக அந்த வழக்குல கூடுதல் அனுமதி கேட்டு கூடுதல் விசாரணைக்கு அனுமதி கேட்டு வச்ச பையில நீங்க எத்தனை நாள் பெண்டிங் வச்சிருந்தீங்க?
ஆளுநர் வெட்கப்படணும். இது போன்ற போலித்தனமான வாதங்களை ஒழிச்சு கட்டினாலே இந்த சமூக விரோத காரியங்கள் தாராளமா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே குறைவுக்கு வந்துடும் என்னுடைய நம்பிக்கை. அது அரசியலுக்கு இதை பயன்படுத்துவதை எவரையும் அனுமதிக்க கூடாது. பிரதமர் மோடியே இதை பற்றி பேசிவிட்டு போயிருக்கிறார் சார். தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கிறது போதை கலாச்சாரம். அவர் பேசதானே சார் செய்வார். குழந்தைகள் எல்லாம் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா பிஜேபியிடமிருந்து யாருக்கு பாதுகாப்பது? இத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் எத்தனையோ சொல்றமே, பிஜேபி யாரும் சொல்லலையா? போராட்ட விவசாயிகள் மேல டிராக்டர் விட்டு ஏத்துனாலே அப்ப டிராக்டர் விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிற என்ன பிரதமருக்கு இல்லையா? கேள்வி வருமா வராதா? மல்யுத்த வீராங்கனைகள் மேல பாலியல் புகார் சொல்லிட்டு அத்தனை நாள் வீதியில் இருந்தாங்களே, இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் வாய் திறந்து பேசியிருப்பாரா? சொல்லுங்க சார். மணிப்பூருக்கு வரைக்கும் போனாரா? இதெல்லாம் அரசியலா நான் சொல்லல, மனிதாபிமான அடிப்படையில் கூட மணிப்பூருக்கு அவர் போகல, அவர்களுக்காக ஒரு குரல் கூட கொடுக்கல. இப்போ சொன்ன அரசியலுக்காக பிரதமர் பயன்படுத்த தான் செய்வார். அதனாலதான் திமுக தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்க சொல்ற. ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் பிஜேபி உட்பட அவர் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கிறாங்க, பல்வேறு மாநிலங்களையும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அது போன்ற ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் தான் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை. அங்கேதான் இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களை செய்கிற நபர்கள் கொஞ்சம் அண்டி போவாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் இது ஒரு பாடம்னு சொன்னேன் நான். அதிமுகவும் இதை பெரிதா கையில் எடுத்து இன்னைக்கு ஒரு மனித சங்கிலி போராட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி இந்த கோஷத்தை தான் எழுப்ப முடியும். இது போன்ற விவகாரங்களை ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் ஆளுங்கட்சிக்கும் ஒரு தங்களுடைய கடமை நினைவுக்கு வர்றதுக்கு அது பயன்படும். அதுக்காக அதிமுக இதே திமுக அங்கே எதிரணியில் இருந்தாலும் குட்காவுக்கு எதிராக அவங்க போராடாத போராட்டமா விடாத அறிக்கையா? ஒன்றும் நடக்கலையே. அதனால சொல்லி இதில் எனக்கு அரசியலை கலக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அரசியல் பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இந்த போதைப் பொருள் விஷயத்துல நீ நான் போட்டி போடுறதுல, அதை என்கரேஜ் பண்றதுல மீடியாக்களையும் நான் கேட்டுக்குவேன். இவர்கள் 2 பேரும் சேர்த்து நம்ம அமலப்படுத்தணுமே தவிர இவர்கிட்ட விட்டுட்டு அவர்கிட்ட போறது, அவர்கிட்ட இவர்கிட்ட போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தவறு செய்கிற அத்தனை பேரை அம்பலப்படுத்தணும். சரி, ஜாபர் சாதிக் இந்த சிக்கலை அவங்க சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்றீங்க திமுக? ஜாபர் சாதிக் பண்ணிக்குவான். எதுக்கு திமுக பண்ணணும்? ட்ரஸ்ட் கணக்கு முடக்குனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உதயநிதி நிர்வகிக்கிற அல்லது அவருடைய மனைவி நிர்வகிக்கிற அந்த அறக்கட்டளைய பத்தி ஒரு வில்லங்கம் வந்து குற்றச்சாட்டு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பணம் வந்திருக்கு சொன்னா அதுக்கான பதில உதயநிதி பாப்பார். திமுக அதுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவை சுற்றி தான் இந்த அரசியல் விவகாரம். அரசியல் ரீதியா அவங்க சந்திப்பாங்க. போதைப் பொருள் வழக்குல திமுக ஒரு A3 A4 சேர்த்திருக்காங்களா? இல்ல ஏதாவது வருவாங்க, நிறைய வருவாங்க. வந்த பிறகு பேசுவோம் சார். வந்த பிறகு என்சிபி வேகமா கொடுக்குற பேட்டியிலேயே தாராளமா திமுக ஹைலைட் பண்றாங்க. அதுல அழுத்தமா பண்ணதானே சார் செய்வாங்க. ஜாபர் சாதிக் திமுக பொறுப்புல இருந்தாரு. அப்ப அந்த அடையாளத்தை பெருசுப்படுத்தான்னு நினைப்பாங்க. பிஜேபி சொல்றதானே என்சிபி செய்வாங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சி சொல்றதானே சார் என்சிபி செய்வாங்க. எந்த வழக்குலையாவது இப்படி ஒரு கஸ்டடி எடுத்து என்ன சொல்ல போறான்னு தெரியாமலேயே இப்படி ஒரு பிரஸ் மீட் வச்சு பார்த்துருக்கீங்களா? சட்ட விரோதம் இல்லை, இது வழக்கமா? அப்போ இப்படி செய்கிறாங்கனாலே அதில் இருக்கிற அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. எல்லாரும் அரசியல் பயன்படுற இந்த விவகாரம் நல்ல ரைட் டைம்ல வந்து மாட்டுச்சு பிஜேபிக்கு. அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. போதையை ஒழிக்கணும்ன்றது கிடையாது, அது ஒரு பாட்டு இருக்கு. சட்டப்படி அவங்க கடமையை செய்யறாங்க, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதை அரசியலுக்கும் பிஜேபி பயன்படுத்திக்குது. பெரிய என்ன நேர்மையான அரசியலா பண்றாங்க சொல்லுங்க. அடிக்கடி மோடி தமிழகம் வந்து கொண்டே இருக்கிறார் சார். இன்னும் வர 15, 19ஆம் தேதியில தமிழ்நாட்டில் ஒரு 3 நாள் பயணமாக வரப்போறதாகவும் சில தகவல்கள் இருக்குது. இது தொடர்ச்சியான தமிழ்நாடு பயணம் என்ன திட்டமிடல்? ஏன்னா கள நிலவரத்தை யதார்த்தத்தை மோடி புரிஞ்சுக்கிட்டார் நான் எடுத்துக்கிறேன். சில பேர் கட்டமைக்க விரும்புற மாதிரி, சில பிம்பங்களை பெருசுபடுத்தி காட்டுற மாதிரி பிஜேபி அப்படியே டபுள் டிஜிட்ல வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் உண்மை அல்ல. அப்படி வந்த பிறகு நம்ம நிஜமாவே ஆச்சரியப்பட்டு பாராட்டலாம். அப்படி வந்த சர்வேக்கள் கூட பிஜேபி தலைமையிலான அணிங்கிற வார்த்தையோடு தான் சில சர்வே வர்றபோதே திட்டமிட்டு அந்த அணிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு மறைச்சிட்டு மக்கள்கிட்ட இருந்து அதை காமிக்காம விரும்பாம அல்லது பொய் சொல்லியாவது பிஜேபி இரட்டை இலக்கத்தை தாண்டும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும். இதனால என்ன சார் பெருமை கிடைக்க போகுது? நிஜமாவே உங்க கட்சியை வளர்க்கணும். நீங்க ரியாலிட்டியை வச்சு பார்க்கணும் சார். அவருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நேரம் கிடைச்சிருக்கும். நாம் ஒரு தொகுதி கூட வெல்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற கள நிலவரம் மோடிக்கு கிடைச்சது. அதுக்கு எதுக்கு இத்தனை முறை வந்து அதனாலதான் வரார். சோ இன்னும் கொஞ்சம் கூடுதலா உற்சாகப்படுத்தலாம், வேலையை வேகமா செய்யுங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்சி தலைவருடைய கடமை சார் அது. அவர் தானே பிம்பம். தலைவரா நட்டா இருக்கலாம், இங்க பெரிய அதிகாரம் அமித்ஷா கிட்ட இருக்கலாம். பிம்பம் யாரு? மோடிங்கிற பிம்பம் தான். சோ தான் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி கட்சியை வளர்க்கறதுக்கு உதவி. கடந்த காலங்கள்ல பெரிய லாபத்தை தமிழ்நாட்டில இருந்து அவங்களால அறுவடை செய்ய முடியல. ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியா வர்றதுல ஏதோ ஒரு பிளான். சரி, அந்த வெற்றி கிடைக்கலைங்கிறக்காக தமிழ்நாட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அப்படி கிடைக்க ஒரு கட்சி வளர்வதற்கு கஷ்டப்படுகிற இடத்துல தன்னுடைய செல்வாக்கு பயன்படுமா அப்படின்னு ஒரு முயற்சியை மோடி எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? தன் கட்சியை வளர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். தன் தலைமையில், தங்கள் கட்சி தலைமையில் அமைய போகிற அந்த அணி வலுவடையணும்னு நினைக்கிறார். அதுல தப்பு நான் பார்க்கல.
அதுக்கெல்லாம் பலன் கிடைக்குமாங்கிறது மக்கள் கையில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பலன் அப்படியே கொடுக்குற சூழல் இன்னும் வரல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் பண்றாங்க. எந்த நல்லது இதை நாங்க செஞ்சோன்னு சொல்றது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இத்தனை லட்சம் கோடின்னு கணக்கு சொல்லுவாங்க. அந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல, ஹெல்த்ல, எஜுகேஷன்ல அப்படின்னு ஆரம்பிச்சு தேவகவுடா, ஐக்கிய குஜரால் போன்ற பலவீனமான எத்தனை நாள் அந்த பதவியில் நீடிப்போம் என்று தெரியாத பிரதமர்கள் இருக்கிற போது கூட மத்திய அரசிடம் எந்த ப்ரொபோஷனேட்ல எந்த திட்டங்களுக்கு நிதி வந்ததோ அது காலத்துக்கு ஏற்றபடி அதிகமாக வந்துகிட்டு இருக்கே தவிர ஸ்பெஷலா தமிழ்நாட்டுக்கு நாங்க இதை பண்ணணும் ஒன்னு சொல்லுங்க. முருகன் ஒரு 11 லட்சம் கோடி நாங்க அதான நான் சொன்னேன். இந்த நிதிகளை பூரா விடுங்க சார். ஒரு திட்டம் இதை தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்தோம் ஒன்னு சொல்லுங்க. போன தேர்தல் அப்போ அடிக்கல் நாட்டின விஷயத்துக்கு இந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் நாளைக்கோ நாளானைக்கோ வருதுன்னு சொல்லும் போது செங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்றீங்களே, கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா? அந்த ஒரு திட்டம் தானே சார் பிஜேபி தானா கொடுத்ததா நினைச்சு வந்தது. எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் 5 வருஷமா ஆகுமா சார்? அதுல நிதி சிக்கல் இருந்தது நிஜம், நிலப்பிரச்சனை இருந்தது நிஜம். அதிமுக ஆட்சியில பாதி காலத்திலேயே உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்க போது அதுல இருந்து சிக்கல்களை கலைந்து அந்த பத்திரத்தை அவங்க கையில கொடுத்தாச்சு. 3 வருஷம் 4 வருஷம் இந்த ஆட்சி 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கு 2 வருஷம் முன்னாடியே கொடுத்து 4.5 வருஷம் ஆச்சு அந்த நிலம் அவங்க கைக்கு போய் ஒண்ணுமே செய்யலையே. இப்போ அவசரமா டெண்டர் விட்டு நாங்கள் வேலையை தொடங்கிட்டோம், பூமி பூஜை போட்டோங்கிற சந்தோஷம் நமக்கு ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா. அட்லீஸ்ட் இப்பயாவது பூமி பூஜை போட்டீங்களே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த 5 ஆண்டுகள்ல இதை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. காவிரி பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? மேகதாதுல அணை கட்டக்கூடாது பிஜேபியோட ஸ்டாண்டை கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இருக்கிறனால தாவி குதிப்பாங்க. அங்கே பிஜேபி அரசு இருக்கும்போது இங்க இருந்த பிஜேபி என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. விரிவான திட்ட அறிக்கை அனுமதி கொடுக்கறது யார்? நாங்கள் எப்படி வாங்கிடுவோம்னு சொன்ன போது நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை அண்ணாமலை வாயிலிருந்து வந்திருக்கா சார்? சொல்லவே மாட்டார். இந்த இரட்டை வேடம், இந்த துரோக சிந்தனை தான் நான் இன்னும் பிஜேபி அந்த இடத்துக்கு வரலைன்னு நான் சொல்றேன். மற்றபடி வளரக்கூடாது நான் சொல்ல. அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கிறது யாரும் மறுக்கல. நீங்க சொல்ற பால் எல்லாம் திமுக பக்கம் அடிக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் தானே உங்க கூட்டணி தானே? அதை இப்ப சொல்றீங்களே. ஒரு 6 மாசம் முன்னாடி அங்க பிஜேபி அரசு நடந்த போது இங்க இருந்த பிஜேபி நிலைப்பாடு என்னன்னு நம்ம கேட்கிறோம். நீங்க அரசியல் பண்றீங்களே, நாங்களும் கோஷம் தான் போடுறோம். அப்போ அதான் மத்தியில் ஆட்சியில் நீங்க என்னத்தை கிழிச்சிங்கன்னு ஒரு பாமர தன்னுடைய கொச்சைத்தனமான வார்த்தையில கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? அது பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டும் சார், நான் சொல்ல புரியல. மத்தியில ஆட்சியில் இதே திமுகவுக்கு பிறந்தோம். மத்தியில் அவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்த போதே ஒரு நிரந்தரமா ஒரு தீர்வை கொண்டாந்துருக்க முடியல. சரி, எல்லாம் முடிஞ்சு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை கொடுத்துச்சு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு. அமைச்சிங்களா? அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு ஒரு அபத்தமான ஒரு கேள்வியை கேட்டு போய் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண கட்சி எது? பிஜேபி தான். ஒருபோதும் தமிழ்நாடு அதை மன்னிக்காது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாரியம் அமைக்காம ஆணை அமைச்சனாலதான் அது ஜல்சக்தி துறைக்கு கீழே அமைச்சருக்கு கீழே கட்டுப்படுற ஒரு யூனிட் மாதிரி செயல்பட்டு இருக்கு. மத்தியில் யார் அதிகாரத்திற்காலும் அவங்க பேச்சதான் அவங்க கேட்பாங்க. தன்னாட்சி அதிகாரம் அதுக்கு கிடையவே கிடையாது. அப்ப திருப்பி நம்ம தொடங்கின இடத்துலயே நிக்கிறோம். இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட பிறகும் கூட நாம் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிக்கிறோம். வெட்கக்கேடான விஷயம். இதற்கு முதல் காரணம் பிஜேபி தான். ஒரு பெரிய தாக்கம் எல்லாம் மோடி வர்றதுனால இங்க ஏற்படல. அதே போல பிஜேபிக்கான செல்வாக்கெல்லாம் கூடலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, கூடலைங்கிறது ரிசல்ட்டை பார்த்தா சொல்லணும். அப்படி ஒரு தனக்கு கிடைக்கிற தரவுகள் அவ்வளவு திருப்தியா இல்லைன்னு ஒரு வேலை மோடி கிடைச்ச நிஜம். அதுதான் பத்திரிகையாளர் நமக்கும் சில விஷயங்கள் காதுக்கு வரும், அவருக்கும் கிடைக்கும், அதிகாரப்பூர்வமா அவர் கைக்கு போகும். அதை பார்த்துட்டு கூடுதலா உற்சாகப்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் உழைப்பை கொட்டுவோம்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். மோடி வர்றது என்ன பெரிய குற்றமாலாம் நான் பார்க்கலாம். அவருடைய முயற்சியை செய்யறார், மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதுவரைக்கும் குடும்ப ஆட்சி திமுக வாரிசு அரசியல் எல்லாம் சொல்லி விமர்சனம் வச்சிருந்தவர் தேடினாலே அந்த கட்சி இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதனுடைய நீட்சியா சிலர் எல்லாரும் சொல்றாங்க திமுகவை காணாமல் செய்திருவாரு மோடி அப்படின்னு சொல்றதாக எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக் பண்றவங்க மாதிரிலாம் ஒரு கட்சியை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. நான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் நான் சொல்லுவேன், திமுகவையும் அதிமுகவையும் அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. 2 பெரிய திராவிட இயக்கங்கள், அந்த உணர்வு மங்குவதற்கு இன்னும் சில மாமாங்கம் ஆகும். அது மோடிக்கும் தெரியும். ஏதோ ஒரு விரக்தியிலையோ அல்லது தன் முன்னால் கூடியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அது அவ்வளவு சுலபம் அல்ல. டார்கெட் திமுகவை மட்டும்தான் இருக்குது. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டதனால் ஆனா அதிமுகவை தொடாம பட்டும்படாம அந்த வார்த்தையை அவர் பேசுற போது எடப்பாடியோடு அல்லது அதிமுகவை மீண்டும் சேர்த்துக்கொண்டு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில அவங்க இருந்தாங்க. அதனாலதான் திமுக பத்தி மட்டும் விமர்சிச்சார். அதற்கு முந்தைய மேடையில எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் புகழ்ந்து பேசினார். இனிமேல் பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாட மாட்டாரு. ஏன்னா அவங்க புகழ் இப்ப தேவைப்படல. அவங்க புகழ் இருந்தது இவருக்கு இப்ப ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அந்த முயற்சி நின்று போயிடுச்சு. அவருக்கு அந்த எண்ணமும் இல்லை. பிரிஞ்சதுன்னா என்ன கணக்கு போட்டிருக்காங்களோ தெரியாது. அந்த கூட்டணி கை கூடலன்னொன்னே இப்ப வேற ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அதனாலதான் ஒரு நோட்டீஸ் வந்தது கூட எல்லாரும் பிரதானமா பேசிட்டு இருக்கோம். என்னோட சாதாரண நடந்தா எல்லாம் நடக்குமா? ஒருத்தர் கொண்டு கொடுத்தாருங்கிறக்காக விளக்கம் சொல்லுங்கிறாங்களே.
அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக? சோ பிஜேபி இந்த சித்து விளையாட்டுகளை செய்த கட்சி தான். இதே எடப்பாடிக்கு ஆதரவாக, சசிகலாவுக்கு எதிராக, தினகரனுக்கு எதிராக இந்த சேஷ்டைகள்லாம் பண்ண கட்சி தான் பிஜேபி. இன்னைக்கு எடப்பாடிக்கு வர்ற போது கொஞ்சம் வலிக்குது. நான் இதைத்தான் அப்பவே சொன்னேன், காலம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு. பல்லடம் கூட்டமா இருக்கட்டும், நெல்லை கூட்டம், இந்த 2 கூட்டம் வரைக்குமே அதிமுக நம்ம பக்கம் வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு. எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, சில பல நபர்களை வச்சு தூதும் விட்டாங்க. ஓகே, அதுக்காக ஏதோ சில பேர் சொல்ற மாதிரிலாம் அப்படி கொடுத்தாங்க, இது கொடுக்குறேன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்குறாங்க. அண்ணா கூட்டணிக்கு வரணும்னு ப்ரெஷர் கொடுத்தாங்கிறது நிஜம். என்ன காரணமோ எடப்பாடி அதற்கு அடிப்பணியலை. ஸோ அதிமுக உறுதியா இருக்கு பிஜேபி எதிர்ப்புல, மோடி எதிர்ப்புல அப்படின்னு சொல்ல முடியுமா? பிஜேபியோடு அணி சேர்வதில்லை என்பதில் உறுதியா இருக்கு. மோடி எதிர்ப்பு அவங்க இது வரைக்கும் ஒரு விஷயத்துல கூட காட்டினதில்லை. காட்டினா நம்ம பாராட்டுவோம். மோடி எதிர்க்கணும்னு நான் சொல்லல, எதிர்ப்பு நிலை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்கிற எடப்பாடி நிஜமாகவே பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னாலோ, மோடிக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னாலோ அதை பாராட்டுவோம்னு சொன்னேன் நான். சரி, இல்ல இது பிஜேபி எதிர்ப்பே இல்லையா? அப்போ இது திமுக எதிர்ப்பு அளவுக்கு அணியிலிருந்து வெளியே வந்திருக்கோங்கிறது மட்டும் தான் நிரூபிக்கப்பட்ட நிஜம், மக்கள் பார்க்கிற நிஜம். சரி, எடப்பாடி ஒரு துளி கூட இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி விமர்சிக்கல, மோடி விமர்சிக்கிற அவசியம் எழுந்த போது கூட விமர்சிக்கல. சிஏஏவை நாங்க கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம், இப்ப அதனுடைய பாதிப்புகளை உணர்றோம். ஏன்னா சிறுபான்மை இப்ப எங்களை நோக்கி வந்துட்டாங்க. HDPயே வச்சுக்கோமே, நேற்று நைட் என்னை வந்து பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இதை இனிமேல் செய்ய மோடி இந்த அரசுக்கு செய்யற, இந்த நாட்டுக்கு செய்யற, சிறுபான்மை மக்களுக்கு செய்யற துரோகம். அவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகள் கூட வேண்டாம். குறைஞ்சபட்சம் பிஜேபி இந்த நேரத்தில் இதை செய்வது தேர்தல் ஆதாயத்துக்கு தான் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் கூட எடப்பாடி கிட்ட இருந்து வந்திருக்கா. கண்டிச்சிருக்காரு சார். என்னன்னு கண்டிச்சிருக்காரு, இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம், இது வந்து தமிழக மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சட்டம்னு சொல்லியிருக்காருல்ல. தமிழக மக்களுக்குன்ற இருக்கட்டும், நான் சொல்றது மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பை எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளோடு ஒரு கையாளுறாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நிஜமாகவே மோடி எதிர்ப்பில் ஒரு உறுதியா இருக்கான்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வந்தால உறுதியா இருக்கிறார். அந்த உறுதியை ஒரு பத்திரிகையாளராக நான் மதிப்பேன், பாராட்டுவேன். எடுத்த முடிவுல உறுதியா இருக்காரு. வெளியே வந்ததை பத்தி நம்ம பாராட்டணும் அவசியம் இல்லை. தான் என்ன முடிவை எடுத்தாலும் ஒரு கட்சியுடைய தலைவன் அப்படிதான் இருக்கணும், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாருன்னு சொல்றேன். பாஜக எதிர்ப்புல அப்ப திமுகவுக்கு இருக்கிற வலிமை அதிமுகவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வரீங்களா? நிச்சயமா இல்லை. அப்படி நீங்களும் நானும் ஒத்துக்கிற மாதிரி எடப்பாடி எந்த வார்த்தையும் வெளியில காட்டல. அந்த ஃபோர்ஸ் நாங்க காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவோன்றாங்க. எங்களுக்கு அப்படி காட்டட்டும், பாராட்டும் தானே நம்மளும் சொல்றோம். நம்ம ஒண்ணு இப்படி பண்ணவே மாட்டான்னு சொல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் எதை மட்டும் உறுதியா காட்டுறார், கூட்டணியிலிருந்து விலகியதுதான் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை மட்டும் எல்லோரும் நம்புற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்றோம். மீதி அவர் நடக்க பேசான்னு சார் நம்ம விமர்சிக்க முடியும். எடப்பாடி இதை செய்வார், செய்ய மாட்டான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இந்தியாவின் பல மாநிலங்கள்ல இருக்கிற இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது பிரிந்து போனவங்க, கொஞ்சம் உடைஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிற கட்சிகள் எல்லாம் எப்படியெல்லாம் கபலீகரம் செஞ்சிருக்கு பிஜேபி. அங்கெல்லாம் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அதிமுக கிட்ட அவங்க அந்த வேலையை காட்டினாங்களா காட்டலையான்றது தெரியல. பட் இருந்தாலும் அவங்க வசதிக்கு இழுக்க பார்த்தாங்க. ஆனா எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாருன்னு பார்க்க முடியாதா இந்த விஷயம் எல்லாம்? அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியா இருக்காங்கன்னு நானும் சொல்றேன். கூட்டணியை விட்டு வெளியேறிய விஷயத்தில் மீண்டும் பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையில இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் உறுதியா இருக்கிறார். அது நம்மளையெல்லாம் நம்புற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதால நானும் சொல்றேன். சரி, இதன் பிறகு பிஜேபி கொடுக்க போற அழுத்தங்களை அவர் எந்த அளவுக்கு பாக்குறார், எந்த அளவுக்கு சமாளிப்பார், இல்ல அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா, தேர்தலுக்கு முன்பாகவா, இல்ல இன்னொரு முறை 3வது முறை பிரதமரான போது வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பிஜேபி திட்டங்கள் வச்சிருக்கா நமக்கு தெரியாது. நடக்க விமர்சிப்போங்கிறேன். திமுக கூட்டணி முழுமையாக ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு சார். கடந்த முறை என்ன இருந்ததோ ஏறக்குறைய அப்படிதான் கொடுத்துருக்காங்க. கூட கமலஹாசன் வந்திருக்காரு. அந்த ஷீட் ஷேரிங்கும் எப்படி, இதுல குறிப்பா கேட்க வேண்டியது, காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டுகளே அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது குறையும்னு பலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்கல. விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலா இருக்குன்னாங்க. ஆனா அதே சீட்டு. இது எப்படி சமாளித்திருக்காங்கன்னு இல்ல, எல்லா கட்சிகளுமே கூடுதல் இடங்கள் கேட்டாங்க. காங்கிரஸும் எங்களுக்கு 16 கொடுக்கன்னு தான் முதல்ல போய் பட்டியலே கொடுத்தாங்க. ஒரு கட்சி மதிமுக உட்பட கூடுதல் இடங்கள் கொடுக்கன்னு கேட்கறது அவங்களுடைய உரிமை. பட் யதார்த்தத்தை புரிய வச்சு தான் நினைத்ததை, அல்லது எல்லோருக்கும் சங்கடம் வராமல் எல்லோரும் ஓரளவு சந்தோஷப்படுகிற, திருப்திப்படுகிற அளவுக்கு அந்த அணியை வழிநடத்துவதான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தலைவனுடைய கடமை, வேலை. அதை ஸ்டாலின் சரிவர செஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல கூடுதலா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த சீட்டுமே கொடுக்காமல் ஒரு ராஜ்யசபா கொடுக்காம இல்லை. அவர் கேட்டது நிஜம். தென் சென்னை தான் வேணும்னார். கோயம்புத்தூர்ல மகேந்திரன் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு கோவையில் இருக்கிறதுல கமலுக்கு சில தயக்கம் இருக்கு. எங்க வேணாலும் இல்லைங்க, நான் ஒரு கட்சியுடைய தலைவன், ஊரறிஞ்ச முகம், நாடறிஞ்ச முகம், நீங்க ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்கிற வார்த்தை கமல் வாயிலிருந்து வரல. ஏன்னா அவர் கட்சியை கட்டமைக்கிற வேலையை செய்யவே இல்லை. கட்சி கட்டமைப்பு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு தனி மனித பிம்பம் தான் மக்கள் நீதி மையங்கிறது. அதை தாண்டி அவர் கட்சியை கட்டமைச்சிருந்து எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா ஊர்களையும் கிளைகளோ கொடி பறக்கிற மாதிரி வச்சிருந்தாருன்னா கூட கோயம்புத்தூர், மதுரையோ, திண்டுக்கலோ, திருச்சி எது வேணாலும் கொடுங்க, நான் நிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்க முடியும். எனக்கு கொடுத்தா தென் சென்னை கொடுங்க, இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனாலதான்
அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு தொகுதி மக்களவைக்கு பதிலாக மாநிலங்களவை பதவியை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கமல் தன்னுடைய பலவீனத்தை இப்படி வெளிக்காட்டிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். தன் கட்சியினுடைய பலவீனத்தை இப்படி அம்பலப்படுத்திட்டாருன்றதான் நான் அதுல இருந்து பாக்குறேன். கமலுக்கு இது ஒரு சர்க்கிள் கிடையாதா சார்? அவருடைய பார்ட்டி சார், நீங்க 2 பேருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுல யார் ஒருவரோடு கூட்டணி வச்சாலும் அது அந்த தலைவனுக்கு சர்க்கிள் தான், அந்த கட்சிக்கு சர்க்கிள் தான். அவரை நம்பி வந்த 10 பேரில் குறைஞ்சது 6 பேர் அவர் விட்டு போயிடுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும், விஜயகாந்துக்கும் பொருந்தும். இது பொருந்துச்சு. சரி, அவர் 2 பேரும் திருடங்கிற வார்த்தையை பச்சையா சொன்னாரு. கடைசியில் ஒரு திருடன்ட்ட போய் சேர்ந்தார். அதனால அந்த கட்சியும் பலனடைஞ்சது, அவரும் பலனடைஞ்சார். கலைஞருக்கு கூட கிடைக்காத பிரதான எதிர்கட்சி தலைவர் பதவி விஜயகாந்த் கிடைச்சது. பட் அந்த கட்சியுடைய வீழ்ச்சியும் வேற ஒரு ஆங்கிள் அப்பதான் தொடங்குச்சு. ஏன்னா நான் 2 பேரும் சொல்லியிருந்தா நான் உங்களை நோக்கி வந்தேன், நீங்க ஒரு ஆள் கிடைச்சிட்டீங்கன்னு தானே நாங்கள் வந்தோம், இப்போ நீங்களே ஒரு அணியோட போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் பல பேர் வெளியே போனாங்க. கமலுக்கும் பொருந்தும். நாளைக்கு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். இப்போ 2 பேரும் சரியில்லை, நான் உங்களை வழி நடத்துறேன்னு. ஒரு பக்கம் மதவாதம், இன்னொரு பக்கம் ஊழல்னு 2 பேர் விமர்சிக்கிறாரு. என்ன அர்த்தம்னா தனியா போக போறேங்கிறார்ல. அப்படி போயிட்டாருன்னா அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அவர் எங்கிட்டாவது ஒரு பக்கம் லைன் எடுத்தாருன்னா அந்த செல்வாக்கு குறையும். சீமானுக்கும் இது பொருந்தும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. அதனாலதான் அந்த 7% 10% தக்க வச்சுக்கிட்டே போறாரு அவர். கமல் கட்சி அப்போ ஏறக்குறைய கொஞ்சம் கரைந்து விட்டதா தான் சொல்ல முடியுமா? அப்ப திமுகவோட ஐக்கியமானதே அது அவங்களுடைய பலவீனத்தையும் காட்டுது. அதே போல ஃபியூச்சர் அவங்களுக்கு என்னன்றது அங்கிருந்து தான் ஏதாவது லாபத்தை அறுவடை செய்ய முடியும்ன்றீங்களா? இப்படி இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஐக்கியமாயிட்டாருங்களோட சொல்லக்கூடாது. ஒரு தேர்தல் அரசியல் நடக்குது, அதுல ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறார். தன் கட்சியவே கொண்டு போய் சரத்குமார் போய் பிஜேபியோட இணைச்ச மாதிரி ஒன்றும் மக்கள் நீதி மையத்தை திமுகவோட இணைக்கல. அந்த கட்சி அங்கே கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றார். அது முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். ஒரு கட்சியை நடத்துறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் புரியும். கொள்கை மாறுபாடு அவங்கெல்லாம் ஒன்று படம் போட்டு காட்ட வேண்டாம், அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான் பப்ளிக். அவனுக்கு தெரியும், அவன் இடம் போடுவான். சரிதானா? மற்றபடி அந்த கட்சி தலைவர் தான் எடுக்கிற ஒரு முடிவை நான் ஒரு எல்லை தாண்டி விமர்சிக்கவே மாட்டேன். அவங்களுக்குன்னு சில நிர்பந்தங்கள் இருக்கும், கடமைகள் இருக்கும், கட்டாயம் இருக்கும். செலவுக்கு நம்ம என்ன பாடுபட்டு இருக்கோம்னு அந்த தலைவனை தவிர மாதேஷ்கோ லக்ஷ்மணனுக்கோ தெரியாது. ஆனால் அந்த கஷ்டங்கள் ஒரு பத்திரிகையாளராக நான் பல பேருடைய அனுபவங்களை தெரிஞ்சவங்கிறனால சொல்றேன். ஒரு கட்சி எடுக்கிற முடிவை அதை தாண்டி விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ ஒரு அரசியல் கட்சி நடத்துறதே ஒரு கடினமான வேலை. அதே போல இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சமரசங்கள் செய்தால் யாரிடமும் சேர மாட்டேன், ஏன் வழி தனி வழின்னு ஒரு நிமிஷம் ஒரு மேடையில பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அது தொடர்ச்சியா அந்த கோஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு 10 அடி கூட தள்ளி வைக்க முடியாது அரசியல். சீமான் முன்னேறி கொண்டு இருக்கிறாரு. அதான் அது என்னைக்கு ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அது போதுமா? நான் பல நேரங்கள்ல அதை கேட்கிறேன். சீமான் தன்னுடைய என்ன சொல்றது அந்த கொள்கை உறுதியை ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கிற அந்த தன்மையில அவர் எங்கேயோ நிற்கிறார். வேற எந்த தலைவருக்கும் அந்த இது இது வரைக்கும் வரல. ஆனா அது போதுமா? 10% 12 ஆகும், 15 ஆகும், 15 போதுமா? ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்காதே அப்படின்னு ஒரு விரக்தி அந்த கட்சி தொண்டர்களுக்கு வர ஆரம்பிச்சால் அது சீமானுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கீழே இழுக்கும். சீமானுக்கே கூட ஒரு ஒரு அயற்சியும் சோர்வும் வரலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த சோர்வு ஒரு துளி கூட அவருக்கு வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எடுத்திருக்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. சீமான் காலம்புற கொள்கை பேசிட்டு எங்க அண்ணன் சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலயோ பேசக்கூடாதான்னு சீமானுடைய தம்பிகள்ல ஒருத்தன் கேட்டா அந்த கேள்வியில 100% நியாயம் இருக்கு. அது சீமான் உணர்ற காலம் ஒண்ணு வரலாம், வந்த பிறகு பார்ப்போம். அதிமுக அலைன்ஸ் சிறிய சிறிய கட்சிகள் தான் அங்க போயிட்டு ஐக்கியமாயிட்டு இருக்காங்க. தேமுதிக அதிமுக பக்கம் தான் போற மாதிரி இருக்கிறதா நல்ல தகவல்கள் தெளிவா தெரியுது. பிஜேபி பக்கம் நாங்க பேசலன்னு பிரேமலதா சொல்றாங்க. பாமக என்ன முடிவில் இருக்குன்னு தெரியல. பாமக தேமுதிக முடிவு தான் இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸையே இப்போ டிசைட் பண்ண போது. டிசைட்னா எந்த வகையிலன்னா ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடி சொன்னார். அதிமுக 2ஆம் கட்டத்தில் ஜெயக்குமார் போன்றெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஒரு துளி கூட நகரல. மெகாங்கிற வார்த்தையை நோக்கி துளி கூட நகரலைன்னு நான் சொன்னேன். அதுக்காக சேர்ந்திருக்க யாரையும் நான் கொச்சைப்படுத்தலை. சின்ன கட்சினாலும் 10 ஓட்டுனாலும் 10 பேர் அதிமுக ஆதரிக்க முன் வந்திருக்கான்னு தான் நான் எடுத்துக்குவேன். மெகான்னு சொன்ன வார்த்தைக்கு ஒரு அடையாளம் அர்த்தம் இருக்கணும்னா இப்போ வேக்கண்டா இருக்கிற அல்லது எந்த அணியிலும் சேராத இந்த 2 பேரை தான் அவங்க இலக்கு வச்சு ஆகணும். அதுல 2 பேரையும் சேர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அதில் அர்த்தம் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் செயல்படுத்த முடியலன்னா எடப்பாடியினுடைய தலைமை பண்பு மேலே அவர் மீதான நம்பகத்தன்மை மேலே கேள்வி வரும். யாருக்கு தெரியுமா? மக்களுக்கு இல்லை, முதல்ல அதிமுக தொண்டனுக்கே ஒரு அயற்சி வந்துடும், சோர்வு வந்துடும். அதனாலதான் இவ்வளவு மெனக்கட்டுறாங்க. இல்லாட்டி ஓடோடி போய் வீடு தேடி போய் பேச மாட்டாங்க. சிவி சண்முகம் தன்னை கொலை செய்ய ஆள் ஏவினார்னு எந்த ராமதாஸ் மீது அவர் குற்றம் சாட்டினாரோ சிவி சண்முகம் 1 to 1 அவரை போய் இவர் போய் பார்த்தாரு. ஒரு தடவை இல்லை, 1க்கும் மேற்பட்ட முறை போய் பார்த்தாரு. எதுக்காக? இதுக்கு ஒரு அடையாளப்படுத்தணும். ஒரு மெகா கூட்டணினா குறைஞ்சபட்ச பாமக வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு சில கட்சிகள் நம்ம பக்கம் இருக்கணும்னு மெனக்கடுற அந்த இதை தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது.
அதிமுகவுடைய கடமைகள் அது ஒண்ணு. தேர்தல் நேரத்து கடமை. இதுல வெக்கம் பார்த்தாலாம் வேலை நடக்காது. நான் தான் சொல்லுவேன், யாருக்குமே வெக்கம் கிடையாது. அப்புறம் அதிமுக மட்டும் வெக்கம் இருக்கணுமா? சரி, நாட்கள் நெருங்கிருச்சு, பாமக எந்த பக்கம் தான் போகும், ஒரே குழப்பமா தெரியல. இதுலயே சார் அவ்வளவே சார் நம்ம கவலைப்படணும். அப்படி கவலைப்படுற அளவுக்கு என்ன, அது அவ்வளவு கவலை எல்லாம் நீங்களும் படக்கூடாது, மக்களும் பட மாட்டாங்க. படுற மூடெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. சரி, யாரும் என்ன பண்ணிட்டு வாங்க களத்துக்கு அப்புறம் பார்க்கலான்ற அந்த மனநிலைக்கு மக்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன முடிவுனாலும் அவங்க எடுக்கட்டும். எடுத்த பிறகு என்ன இம்பாக்ட், ரிசல்ட் வந்த பிறகு ஓ இப்படிதான் இம்பாக்டா அப்படின்னு நம்மள மாதிரி ஆளுங்க பேசுறோமே தவிர, இப்பவே ரொம்ப கவலைப்படுற அளவுக்குலாம் நம்ம அதை தூக்கி நம்ம முதுகுல சுமந்துக்க வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாவே இருப்போம். என்டிஏ அலைன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமையா இருந்தது கடந்த காலங்களில். இன்னைக்கு பிஜேபியை தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு அணி அமைச்சிட்டு இருக்காங்களே சார் எல்லாரையும், அதை எப்படி பார்க்குறீங்க? வேற வழி இல்லை சார். அதிமுகவோட ஒரு மீண்டும் அந்த கூட்டணி ஏற்படுத்தலான்னு பார்த்தாங்க. நான் இப்போ சொல்றேன், அந்த கூட்டணி முறிஞ்சதற்கு முதல் காரணம் யாரு? அண்ணாமலை தான். அண்ணாமலையுடைய துடுக்குத்தனமான பேச்சு தான் அந்த அணி முறிவதற்கான தொடக்க புள்ளியை போட்டது. அவர் மாநில தலைவர்லேருந்து நீக்காம நீங்க 2 கேபினட் கொடுக்குறேன்னாக, உங்களை 2 கவர்னர் கொடுக்குறேன்னாகலாம் எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் அதிமுக காரனுக்கு தேவையில்லை. தங்கள் தலைவர்களை அவமதித்த ஒரு தலைவன் இன்னும் அந்த கூட்டணியில கட்சியில தலைவராக தொடர்கிற போது அவரை வச்சுக்கிட்டுலாம் கூட்டணி பேசுறது எந்த அதிமுக தொண்டரும் மன்னிக்கவே மாட்டான். சரி, எடப்பாடிக்கு அந்த உணர்வு இருக்கும். நான் இல்லைன்னு, எடப்பாடி 1000 காரணங்களுக்காக விமர்சிக்கலாம். அந்த அளவுக்கு உணர்வற்றவர் எடப்பாடி அல்ல. சரிதானா? ஸோ பிஜேபி, நான் சொன்னேன் இல்லையா, சில பேரை தூது விட்டாங்கன்னு. அப்படி சொன்ன ஆட்கிட்ட அண்ணாமலை நாங்கள் பதவியிலேருந்து நீக்கிறோம்னு சொல்லியிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபார்வர்டாக போயிருப்பாங்க. எடப்பாடியும் அதை பரிசீலிச்சிருப்பார். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்படி செய்யாத போது அதை அதிமுக தொண்டருடைய உணர்வுங்கிறத நான் எடுத்துக்குவேன். ஸோ அப்போது மீண்டும் அணி அமைகிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ பிஜேபி ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு தானே ஆகணும். அவங்க சும்மா இருக்க முடியாதுல்ல. 2014 இதே வேலையை தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதிமுக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க, 17% வாக்குகளை வாங்கி காமிச்சாங்கல்ல. இப்போ 20 வாங்கி காட்டுவோம், ஒரு இடங்கள்ல ஜெயிச்சும் காட்டுவோம், அவங்க முயற்சி எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ அதிமுக தொண்டர்களின் உணர்வை எடப்பாடி சரியா புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அரசியலை கொண்டு போறாரு. ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனும் அப்படி கொண்டு போலியா? அப்படி இல்லையே. இதே எடப்பாடி இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று சொன்ன பிறகும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. ரைட்டு. நான் இது ஒரு 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 உதாரணத்துக்காக அந்த வார்த்தையை சொன்னேன். கூட்டணியை விட்டு விலகிறதா தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டாங்கல்ல, அதற்கு ஒரு 5 நாள் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு போனாங்க. ரகசியமா போனாங்க. 2 பேர் பெங்களூர்ல இருந்து போனாங்க, 2 பேர் கொச்சின்ல இருந்து போனாங்க. ரகசியமாக எடப்பாடி எதுக்காக அனுப்பிச்சார்? எதுக்கு சார் அனுப்பிச்சாரு? சொல்லுங்க. அண்ணாமலை பதவியிலேருந்து நீக்குங்க கூட சொல்லலை. அண்ணாமலை கண்டிச்சு வைங்கன்னாரு. அப்ப அந்த உணர்வு என்னன்னு சொல்லுவீங்க? நான் சொல்றது, இந்த முடிவை எடுத்த பிறகு எடப்பாடி அதை மறந்துட்டு திருப்பி அணி சேர்ந்தாருன்னா தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த முடிவுல ஒரு உறுதியா இருக்கும்போது தொண்டர்கள் உணர்வை மதிக்கிறதா எடுத்துக்கல. அந்த கிரெடிட்டை கொடுக்கல. எனக்கு என்ன சார் தயக்கம்? சரி, ஆனா அதுக்காக இவருக்கு இருக்க உணர்வு அவங்களுக்கு இல்ல. அது ஏன் அப்படியே இருக்கணும் அவசியம்? இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில அவங்க போய் அணி சேர்ற அதை கேள்வி கேட்கட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். அதையெல்லாம் சொன்ன பிறகு எடப்பாடி இருந்த போது இனிச்சுச்சா? சரி, இதே அண்ணாமலையா தான் இருக்கிறார். நான் அடிக்கடி பேச்ச மாத்திரவல்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், மன்னிப்பாவது இதாவதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாமலை இருக்கிறது தெரிஞ்சுதான் டெல்லியில போய் பார்த்து சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. முதுகுல லேசா வருடிட்டு வந்த மாதிரி. அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக எடுத்து வச்சாங்க. வரட்டு நாங்க கட்டி வச்சு உதைக்கிறேன் நான் சொல்ல முடியும்? அவருக்கும் தலைவராக இருக்கிறவர்கள்ட்ட போய் சொல்லதான் முடியும். அதை எடப்பாடி செஞ்சார். இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. எந்த சூழலிலும் தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்க்க மாட்டோம் சொன்னது யாரு? இபிஎஸ் தான், எடப்பாடி. அப்படிப்பட்ட எடப்பாடி எங்க இருக்கிறார்? அங்கே போய் அவங்க இருப்பாங்கன்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? இது அரசியல் சார், தேர்தல் அரசியல். காய் வெட்டி கட்டிக்கிட்டு காசிக்கு போகணுமா ஓபிஎஸ் தினகரனும்? அவங்க நிலைப்பாட்டை எடுத்தானே ஆகணும். சரி, இந்த விமர்சனத்தை வைக்கிற தகுதி திமுக கூட கிடையாது. அவங்க பிஜேபி பக்கம் போலாமா அப்படின்னு. பிஜேபியோட கூட்டணியை வச்சு அமைச்சர்கள் அங்க வச்ச கட்சி தான் திமுக. அதை சொல்கிற தகுதி இங்க எவருக்கும் கிடையாது. இது இன்னும் சொல்ல வெட்கம் கெட்ட விவகாரம் தான் தேர்தல் அரசியல். இங்க யாருக்கும் வெட்கம் இல்லை. எவர் ஒருவரை பார்த்தும் எவர் ஒருவர் எள்ளி நகையாடுக்கும் தகுதியே கிடையாது. பிஜேபி கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதாவது அதிமுக இல்லாததை சரி கட்ட இவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால் லாபத்தை அறுவடை செய்ய முடியுமா? தேர்தல் ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க, மக்கள் கிட்ட போய் என்ன கோஷத்தை வைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, அப்படிலாம் இருக்குல்ல. இதை அதுக்கு முன்னாடி ஒரு முயற்சியை போய் கொச்சைப்படுதல நான் எந்த காலத்துல இந்த மாதிரி விமர்சனத்தை வைக்க மாட்டேன். ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, எடுக்கட்டும். ரிசல்ட் வருதான்னு பார்த்துட்டு விமர்சிப்போம். எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை செல்வாக்கை நிரூபித்தாரா? இவ்வளவு உறுதியா இருந்தீங்களே, என்னத்துக்குன்னே ஆச்சு அப்படின்னு விமர்சனத்தையும் விரும்பலாம். அண்ணே நல்ல வேலைண்ணே, நல்ல முடிவு எடுத்தீங்கண்ணே, 5 சீட்டா ஜெயிச்சோம்ண்ணே அப்படின்ற ரிசல்ட் கூட வரலாம். நமக்கு தெரியாது இல்லை சார்.
ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் யாரு ராஜதந்திரமா மூவ் பண்ணது, யாரு தப்பு கணக்கு போட்டா, யாரு தன்னம்பிக்கை கணக்கு போட்டா, இதெல்லாம் அப்பதானே தெரியும். சீமானோடு 4 அணி, மொத்தம் 4 அணிகளா மோத போறாங்க. எப்படி இருக்க போகிறது இந்த களம்? நிச்சயமாக மிக பெருவாரியான பலம் திமுக தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா பிரிஞ்சு நான் இப்போ சொல்லட்டுமா, பிஜேபியை ஆதரிக்கிற மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனால் ஒரு காம்பினேஷன்ல போனபோது அது ஜெயித்த கூட்டணி, நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணின்னு நிரூபிக்கப்பட்ட கூட்டணி அது. திமுகவோடு சேர்ந்த போதும் 28 இடங்கள் ஜெயிச்சாங்க, 12 இடம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 99 98ல 30 இடம் ஜெயிச்சு அந்த அணியை வெற்றி கூட்டணி ஆக்குனார் ஜெயலலிதா. 13 மாசத்துல அந்த ஆட்சியை கவுழ்த்துட்டு 99ல மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல்ல, திமுக அங்கே போயிடுச்சு. ஜெயலலிதா தவிர மீது அத்தனை பேரும் பிஜேபியோட போய் சேர்ந்தாங்கல்ல. கிட்டத்தட்ட 28 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னும் கூட்டணி எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா கூட 26 இடங்கள் திமுக தலைமையிலான பிஜேபி அங்கம் வைத்த கூட்டணி. ஸோ அதுவும் ஒரு வெற்றி கூட்டணி தான். மோர் தென் 50 வெற்றி தானே, அதுவும் நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. தனித்து பிஜேபி மக்கள் அணுகுவதற்கும் ஒரு பெரிய திராவிட இயக்கத்தோடு அந்த பிஜேபி வர்றபோது அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையை வச்சு பார்த்தா எடப்பாடி தப்பு கணக்கு போட்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இல்லை நம்மளை அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு விவாதங்களில் பார்த்தா 2 மாதம் முன்னாடி டிவி விவாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 இடம் பிஜேபிக்கு மீதி தான் அதிமுகன்னு சொன்ன போது ஒரு அதிமுக தொண்டை கூட அதை ஏற்றுட்டு இருக்க மாட்டான். ஸோ இது மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்களை எரிச்சல் படுத்திருக்கோம். அதுக்காக 20 கொடுக்குற இடத்துல எடப்பாடி இல்லை, அந்த அளவுக்கு அந்த கட்சி பலவீனமாக போல எடப்பாடியும் பலவீனமானவராக நான் அப்படி விமர்சிக்கவே மாட்டேன். இந்த துடுக்குத்தனமான பேச்சுக்கள் தான் இந்த கூட்டணி முறிஞ்ச காரணம். இதெல்லாம் தாங்கிட்டு தன் ராஜதந்திரத்தால் ஒரு நல்ல வலுவான வேட்பாளர் மோடி, அதுல மாற்று கருத்து இல்லை, விமர்சனம் 1000 இருக்கு. வேட்பாளர்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் இருக்கிறார். கட்சி ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி, நீங்க ஆட்சியில் இருந்த கட்சி, பணபலத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்படி 2 பேரும் சேர்ந்து வந்திருந்தால் குறைஞ்சது நான் சொல்றேன் 10 இருந்து 15 இடங்கள் திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இலக்கு நான் சொல்றேன் 15, நான் ரொம்ப அதிகம் எல்லாம் கணக்கு போடல. அதாவது பிஜேபி அதிமுக இருந்திருந்தால் 15 தொகுதிகளுடைய வெற்றியை நோக்கி அவங்க தாராளம் பயணிச்சிருப்பாங்க. அதுல பாதியாவது வெற்றியை கொண்டாந்து சேர்த்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த இடம் இவங்க ஜெயிப்பாங்கன்னு என்னால ஒரு இடத்தையும் சொல்ல முடியல. வேட்பாளர்களை அறிவிக்கட்டும், அந்த எதிரணியினுடைய, அது அதிமுக எதிரியார் திமுகவுடைய வேட்பாளரை பார்த்துட்டு இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, நம்ம அப்பதான் பேச முடியும். இப்போதே ஒருத்தரை கொச்சைப்படுத்துறதோ பலவீனப்படுத்துறதோ எள்ளி நகையாடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னா பெருவாரியான வெற்றியை திமுக பெறுவதற்கான சூழல் தான் இன்னைக்கு இருக்கிற கலைச்சூழல் இருக்கு. அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் தான். 2 பேருமே ஏமாந்து போயிருக்காங்க, அதிமுகவும் ஏமாந்து போயிருக்காங்க. 2 பேருக்குமே இப்ப தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கும். இப்பவே அதை ஏமாற்றம் நம்ம முத்திரை குத்த கூடாது. தேர்தல் முடிவுகள் அதை சொல்லட்டும், நம்ம அப்புறம் அதை விமர்சிக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்காது போலதான் தெரிகிறது. மீண்டும் அவங்க ஒரு சிக்கலா தான் இதை எடுத்து பயணிக்க போறாங்க. எப்படி இருக்கும் சார்? ஒரு 4 தேர்தலுக்கு மேல பொதுதல் மேல அந்த சின்னத்தில் என்ன கட்சி அது கொஞ்சம் பரிசீலிச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு லக்கு இல்லைன்னு நீதிபதியே சொல்ற அளவுக்கு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க சின்ன சொம்பு தான் சொன்னா கூட அந்த சொம்புக்கு ஓட்டு போடுறவங்க தான் சீமான் பின்னால் இப்ப இருக்கிற இளைஞர்கள். சீமான் யாரை நிறுத்துறாரு, ராமசாமி நிறுத்துறாரா, குப்புசாமி நிறுத்துறாரு தெரியாது. சீமானுடைய சின்னம் என்னன்னு கேட்டு தெரிந்து போடுகிற வாக்காளர்கள் தான் அந்த குறைந்தது 7% பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது 6 குறையறதுக்கு ரிஸ்க் இருக்கலாமே தவிர இருந்துச்சு. அதனால அவருக்கு ஆதரவே கையோட்டு போயிடும் நான் நம்பல. அவருக்கான ஆதரவுலங்கிற சீமான் என்கிற பிம்பத்திற்கானது. அப்போ அது ஓட்டு போடணும்னு முடிவு பண்ண ஒருத்தன் சீமானுக்கு என்ன சின்னன்னு கேட்டு போடுவானே தவிர கரும்பு விவசாயி சின்னம் இல்லை அதனால சீமானுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் அல்ல இன்னைக்கு அவருடைய ஆதரவு தளத்தினர். அந்த வகையில பார்த்தா சின்னத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயமா அதை பார்க்கல. சீமானுக்கு செல்வாக்கே போக போகுது அப்படின்னு ஒரு அபாய குரல் எழுப்புற அளவுக்கான ஒரு சூழல் இப்ப இல்ல. சின்ன பிரச்சனை அப்படி இல்ல. செந்தில் பாலாஜி இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. என்ன தேர்தல் காலம்னா செந்தில் பாலாஜி திமுகவுக்கு ஒரு பலம் இல்லாமல் சந்திக்க போறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? நிச்சயமா அது ஒரு என்ன சொல்ல, ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி சொல்லணும்ல. கொங்குல பணபலம், ஸ்ட்ராட்டஜி பண்றது, களத்தில் இறங்கி வேலை செய்யறதுன்னு இதனுடைய திறமையை பல நேரங்களில் நிரூபிச்சார். எந்த கட்சியில இருந்தாலும், அதிமுக இருந்தாலும் சரி, அமமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்த போதும் தன் திறமையை நிரூபிச்ச ஒருத்தர் இப்படி செயல்பட முடியாமல் இருக்கிற போது எந்த கட்சிக்கும் அது ஒரு பலவீனம் தான், திமுகவுக்கு பலவீனம் தான். அதை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பொன்முடிக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அவருக்கான ஒரு மீண்டும் அப்பாடான்னு ஒரு மூச்சு விடுற அளவுக்கான ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு சட்ட போராட்டம். எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியமான தீர்ப்பு தான். ஏன்னா இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ரிலீஃப் கிடைக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. அதில் உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்த பார்க்கணும். உயர்நீதிமன்றம் எதை கவனிக்க தவறியது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. விடுதலையானவரை நீங்கள் தண்டிக்கிற போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கணும். குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டிருந்தால் இத்தனை சாட்சிகள் ஆவணங்கள் எல்லாம் பார்த்து இவரை குற்றவாளி என்று தீர்மானிக்கிறேன்னு ஒரு கீழ்கோர்ட்டு மாவட்ட நீதிமன்றம் சொல்லியிருந்து அந்த விவகாரம் மேல வந்தா அதை அணுகிற விதம் வேற. அதை வெரிஃபை பண்ணிட்டு ஆமா குற்றவாளியா சொல்லலாம்.
ஆனால் விடுதலை செய்யப்பட்ட ஒருத்தர் நீங்க குற்றவாளின்னு நேர் மாறாக தீர்ப்பு எழுதுவது கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் தான் உத்தரப்பிரதேச எம்பி அப்சல் அவருடைய வழக்க சுட்டி காட்டி அதுல பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்துகிற ஒரு தீர்ப்பு ஒருத்தருக்கு வழங்கக்கூடாது. ஒருவேளை ஒரு நாளைக்கு விடுதலை ஆயிட்டா இந்த இழப்பை யார் கொடுக்க முடியும், பணத்தால் ஈடு செய்ய முடியாத வார்த்தை அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. இந்த தீர்ப்பை கவனிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொன்முடிக்கு ரிலீஃப் கொடுத்த உச்சநீதிமன்றம் அவருடைய மனைவிக்கு கொடுக்கல. பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வச்சாங்க, சரிதானா, குற்றவாளி என்கிற அந்த கன்விக்ஷனை நிறுத்தி வச்சாங்க. ஆனால் மனைவிக்கு அந்த இதை கொடுக்கல. ஏன்னா மனைவி இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் பொன்முடி இழப்பதற்கு பெரிய விஷயம் இருக்கு, ஆல்ரெடி இழந்துட்டார். இதை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது மிக நிச்சயமாக ஒரு இரண்டாவது முறையாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பு, நாடு முழுக்க அமலாக போகிற தீர்ப்பு. இப்போ நிஜமாக ஒரு அப்பாவியாக இருந்து ஒரு தண்டனைக்கு உள்ளாகிற பல பேருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். முன்னுதாரணமான வழக்குன்றீங்க. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தான் சட்டத்தினுடைய ஆட்சி அப்படின்னு நடத்திட்டு போகுது. அதன்படி பார்த்தா இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், இரண்டாவது முறை. ஏற்கனவே ஊபியில கொடுத்துட்டாங்க, அதை நீங்க நினைவுபடுத்தி ஒரு தீர்ப்பு வரும்போது இன்னும் கொஞ்சம் சீல் வச்ச மாதிரி. அது இது மாதிரியான வழக்குகளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி, நல்லதுக்காக கெட்டதுக்காங்கிறது அப்புறம், ஒரு தெளிவு பெறுகிற அளவுக்கு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த வகையில பொன்முடிக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான். எம்எல்ஏ பதவியை ஒரு அடைஞ்சிருவார் 2 நாளில். அந்த ஜட்மெண்ட் காப்பியை கொடுத்தா சபாநாயகர் அப்பாவை இன்னொரு லெட்டர் போட்டுவார், காலியான இடம் என்று அறிவிக்கப்பட்டு திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். எலெக்ஷன் கமிஷன் அதை அனுமதிப்பாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி கேஸ்ல அதான் நடந்துச்சு. வாக்களிக்கிற உரிமை கிடையாதுன்னு ஊபி எம்பிக்கு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கேள்வி வரல, ராகுல் காந்திக்கே அந்த கேள்வி வரல, அப்படியே எடுத்தது திருப்பி கொடுத்தாங்க. ஸோ எம்எல்ஏ ஆயிடுவார். மந்திரியாராங்கிறது ஸ்டாலின் கேள்வி, முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை. அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போம். இறுதி கேள்வி சார், சிஏஏ அமல்படுத்தப்பட்டு விட்டது, இது தேர்தல் காலத்தில் சரியா பண்ணியிருக்காங்க, இது பிஜேபிக்கு என்ன மாதிரி ஒரு இது? அவங்க ஒரு அரசியல் கணக்கு போட்டு இது ஒரு அரசியல் தான் நமக்கு பயன்படலாம்னு நினைச்சு போடுறாங்க. அது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாலும் அரசியல், அதாவது தேர்தல் சுவடே இல்லாத போது இந்த சட்டம் ஒரு விவாதத்துக்கு வந்த போதே குய்யோ முறையோன்னு கத்தணும் எல்லாரும். ஏன்னா அதில் இருக்கிற தவறுகளை களைஞ்சிடுங்க. எந்த ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தையும் பழி வாங்குற மாதிரி அதை பண்ணாதீங்க. இல்லை நிஜமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கை தமிழர்களையும் பாகிஸ்தான்லேருந்து வந்த முஸ்லீம்களையும் அந்த பட்டியலில் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாங்கிற அந்த பட்டியல், இந்த 2 இனத்தையாவது குறைஞ்சபட்சம் சேருங்கன்னு நம்ம எல்லாருமே சொன்னோம், பல அரசியல் கட்சிகளும் சொன்னாங்க. இப்போதும் அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. இதையும் பிஜேபி கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிஜமாவே சட்டத்தை தான் அமல்படுத்துறாங்க நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம், நாங்க இதை மட்டும் தான் சொல்லுவோம்னு சொன்னா அவர்கள் ஏதோ அரசியல் கணக்கு போடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு மக்கள் பதில் சொல்வார்கள். நிறைய கேள்விகள், இப்போ நடப்பு அரசியல் குறித்தான பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.